பாருங்க, தாவேகா விஜய், ஜோசப் விஜய் திருச்செந்தூருக்கு போயிருக்காரு. திருச்செந்தூருக்கு போயிட்டு சத்ரு சம்ஹார பூஜை நடத்தியிருக்காரு. அப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஷீரடி சாய்பாபா பார்க்க போயிருக்காரு. அப்புறம் சர்ச்சில் ஏற்கனவே முட்டி போட்டு நடந்து போய் வேண்டினாரு. அது தேர்தலுக்கு முன்னால. இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ கோயில் கோயிலா போயிட்டுருக்காரு. எதுக்கு இப்படி கோயில் கோயிலா போறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல இந்து பண்டிகைகளுக்கு வாழ்த்தே சொல்லன்னு சில சில பேர் தேர்தலுக்கு முன்னால பேசிட்டு இருந்தாங்க. அதனால அப்படியெல்லாம் இல்ல, நான் இந்து விரோதி கிடையாது அப்படின்னு காட்டுறதுக்காக அப்படி பண்ணியிருக்கலாம். இந்து கோயில்களுக்கு போலாம். அடுத்தது அவருடைய குடும்ப பிரச்சனைக்காக போயிருக்கலாம். அல்லது சத்துரு சம்ஹார பூஜைனா, இந்த எதிர்ப்பு, எதிரிகள் இதெல்லாம் சம்ஹாரமாகணும். அவங்கலாம் தடை எதுவும் பண்ணக்கூடாது. அவங்க குறுக்க வரக்கூடாது. அதாவது அரசியல் எதிரியாகட்டும், மத்த எதிரிகளாகட்டும், அந்த எதிர்ப்பு, எதிர் சக்திகள் எதுவும் வரக்கூடாது. அப்படிங்கிறதுல முக்கியமா இருக்காரு. நானே முதல்வராகணும், நானே முதல்வராகணும். எந்த எதிர் சக்தி, எதிர்ப்புகள் எதுவும் இல்ல, தடையெல்லாம் போகணும் அப்படின்னு வேண்டிக்கலாம். ஒருவேளை இவரு தேர்தலுக்கு முன்னால இந்த மாதிரி இந்துக்கள் கோயிலுக்கெல்லாம் போயிருந்தா கூட, ஒரு 2 கொஞ்சம் ஓட்டு கொஞ்சம் சேர்த்தாவது கிடைச்சிருக்கும். இப்ப தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறம் போறாருன்னா, நிச்சயமா அது அவருடைய ஒரு சொந்த விஷயத்துக்காக தான் இருக்கும். அவருடைய வீட்ல பிரச்சனை இருக்கு. அப்புறம் உங்களுக்கு கட்சியில எதிர்ப்புகள், எதிர் சக்திகள், எதிர்க்கட்சிகள் கொடுக்கக்கூடிய தொல்லைகள், படம் வெளிவரல, இன்னும் ரிலீஸ் ஆகல. அதெல்லாம் இருக்கு இல்லையா? அதுக்காக போயிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஆனா சரி, எது எப்படியோ அவர் ஜெயிக்கிறாரா, தோற்கிறாராங்கிறது நம்ம தேர்தல் முடிவு வந்தா தானே, தேர்தல் எண்ணிக்கை முடிவு வந்தா தானே தெரியும். அதனால ஜெயிச்சுட்டா ஓகே. தோத்துட்டா இவர் முதல்ல என்ன சொல்லணும்னா, என்னுடைய தொண்டர்கள், ரசிகர்கள் ஒருவேளை தோல்வி அடைந்தாலோ, முதலமைச்சர் ஆக முடியலைனாலோ, யாரும் எந்த விதமான விபரீதமான முடிவு எடுத்துடக்கூடாது. ஏன்னா அவங்கெல்லாம் சின்ன பசங்க. அவங்க ஒன்றும் அவ்வளோக்காக விவரம் தெரியாது. அதனால் எந்த விதமான தவறான முடிவுகள் எடுக்கக்கூடாதுன்னு இவர் அறிவிக்கணும். உடனே அறிவிக்கணும். தேர்தல் எண்ணிக்கை முடிவு வர்றதுக்குள்ளே, ரிசல்ட் வர்றதுக்குள்ளே அந்த மாதிரி அறிவிக்கணும். ஜெயிச்சிட்டா ஓகே, தோத்துட்டா நீங்கள் மனம் தளரக்கூடாது. சின்ன பசங்க எல்லாமே, தொண்டர்கள் எல்லாமே மனம் தளரக்கூடாது, கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்குமே அட்வைஸ் பண்ணணும். அதுதான் ரொம்ப முக்கியம். இப்போது நீங்கள் சாமி கும்பிட போகிறது